இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவாங்க நம்மளோட ஹீரோ கு அங்கே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா. அங்கே கண்ணெல்லாமே கட்டி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே கு சொல்கிறான், இப்போ நீ மட்டும் என்னை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உனக்கு உள்ளா மட்டும் விட மாட்டேன். நீ யார் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அவனோட இருக்க துணியை கழட்டிட்டு அவன் கையையுமே கழட்டி விழா. நீ பயப்படாத, உன் கூட படிக்கிற பொண்ணு தான் நான் அப்படின்ற சொன்னதுமே, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதும், ஏன்னா எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை வந்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். என்கிட்ட நீ ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் நடக்க முடியாதுன்னு சொன்னதும், யார் சொன்னது நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு, உன் விருப்பத்தோடு தான் எல்லாம் நடக்கும்னு அவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க என்னை சீட் பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே பயந்து போன மாதிரி இங்கே பேசினதும், அதை கேட்டுட்டு அங்கே நம்ம பூமி அவ்வளோ பிடிச்சவங்க கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே ரொம்ப உட முடியாமல் இருக்காங்க. குவோட சேர்ந்து இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு, எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நீ இப்போ எனக்கு கிடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் பில் பே பண்ணாமல் இருக்கீங்க, பே பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக மேடம் பண்ணிடுறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம குவா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு, கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, நீ அங்கே போகலையா, நீ போய் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்கவுமே, இல்லை நான் இன்னும் வந்துட்டு எதை பற்றி பேச விரும்பலை, எனக்கு இன்னுமே நிறைய டவுட் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பற்றி நான் விசாரிக்கணும்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, ஒரு வெயிட்ரஸாக இருக்கா. அவங்க வந்து யாருக்குமே அடையாளம் தெரியல அவங்களுக்கு எல்லாமே. அவங்க அங்கே நம்ம குவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்துட்டானா, ஷாவோட சேர்ந்து அஃபர் இருக்கு அவனுக்கு. அப்படி இருந்துமே அவன் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போனானான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணலை. பட் மனசுலேயே உங்களுக்குலாம் பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே இருக்கவங்க அந்த ஷாவோட ஃபேமிலி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஃபேமிலி கூட சேர்ந்து யார் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அங்கே இன்னொரு பையன் லீன் வர்றான். அவன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு, இங்கே பார்த்தீங்களா இப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க பொண்ணை வந்து ஃபோட்டோவை காமிச்சிட்டு, காசு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். தெரியாமல் மேலே இடித்ததுமே அவருக்கு கேப் கீழே விழுந்ததும் அவள் வந்து ஷாவுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. ஓ, உன்னை பற்றி அப்போ நாங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா, நீ வந்து உண்மையிலே பூவரா மாறிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ இந்த ஜாப்பே பண்ண வேணாம், பேசாமல் என் கூட சேர்ந்து வா, உனக்கு நான் $10,000 கொடுக்குறேன்னு அவன் இன்சல்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை போய் அங்கே டச் பண்ண போகும்போது கோவமாயிட்டு அங்கே நம்ம கு வந்து அவனை ஓங்கி ஏற்றி தள்ளிடுறான். அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்க, நீ இதுக்காக இங்கே ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருக்குமே இங்கே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி வச்சு குவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விழா. அப்போ வந்து என்ன புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, எல்லாம் ஓ விருப்பத்தோடு தானே நடந்துச்சுன்னு சொல்லும்போது அங்கே பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் அவள் க்ளோஸாக வந்ததுமே, காசுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ காசு வேணும்னு சொல்லி கேட்கும்போது கோவப்பட்டு அப்பயுமே அடிச்சிருந்துருக்கா. ஸோ இப்போயுமே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க வாஷ்ரூம் போனதுமே அங்கேயுமே அந்த பசங்க எல்லாருமே அங்கே பின்னாடியே வந்துட்டு அவளை அங்கே டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணதுமே, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே இன்னொரு பொண்ணுமே உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பார்க்குற மாதிரி அப்பாவிலாம் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து அங்கே அடி நொறுக்கி விட்டுட்டு அங்கே வெளியே வந்துடுறா. அங்கே மேனேஜர் ஒரு கிளைண்ட்டுக்கு டிரைவர் தேவைப்படுறாங்களா, நீ போய் வீட்டில் விட்டுட்டு வந்துருன்னு சொன்னதுமே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனா கார் பார்க்கிங் ஏரியாவில். அங்கே கோவும் அவங்க ஃப்ரெண்டு ஷென்னும் தான் இருக்காங்க. யாரையோ போட்டு பயங்கரமாக அங்கே வெட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு, இவ்வளோ தூரத்துக்கு கு ரொம்ப மோசமாக மாறி போயிட்டானா, என்னால் இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே பயந்து போய் மறைஞ்சிக்கிறா. நான் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அங்கே நம்ம கு பார்த்துட்டு, இப்போ எதுக்காக என்னை பார்த்து பயந்து போயிட்டுருக்க, நான் தான் உன்னோட மேனேஜர்கிட்ட கால் பண்ணி வர சொன்னேன், நாங்கள் ஃபிஷ்ஷை தான் கட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் என்ன வந்துட்டு மனுஷனை கட் பண்ணுறோம் நீ நினச்சியான்னு சொன்னதும், இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுறா. அங்கே வீட்டை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. இது என்னோட வீடாக இருக்க வேண்டியது, கடைசியில் எல்லாம் கை நழுவி போயிடுச்சு என் வாழ்க்கையில் நடந்த ட்ராஜடினால அப்படின்றத சொல்கிறா. காரோட நம்பர் பிளேட்டை பார்த்தாலுமே அவளோட பர்த்டே டேட்டு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இந்த காருமே அவளோட தான் போல, எல்லாமே அவள் கையை விட்டு போயிடுது. சரி நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னதுமே, எங்கே போயிட்டுருக்க வா வீட்டுக்குள்ளேன்னு சொன்னதுமே, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ண வந்தேன், இப்போ இது என்னோட வீடு கிடையாது, நாங்கள் உள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னதுமே, நீ இப்போ வந்துதாகணும்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான்.
இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்கணும்னு பார்க்காத, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே, ஏன் எல்லாம் மறந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே பாஸ்ட்டில் நடந்தது ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல். அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுதுக்கு, இப்படி உங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, உங்கள் அம்மாவுமே சீரியஸாக இருக்காங்கன்னு. ஸோ இதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, அவன் மேலே அங்கே வந்துட்டு காடை தூக்கி போச்சுக்கா, அப்போ அவன் எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிச்சுக்க, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொன்னதும், எதுவும் தேவை கிடையாது, உன் மூஞ்சவே நான் பார்க்க விருப்பம் கிடையாது, நீ மரியாதையோட அந்த கார்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனா திரும்ப ரிட்டர்ன் வருவான்னு அவள் எதிர்பார்க்கல. அப்போ அங்கே நம்ம அவள் கையை கட்டி போட்டுட்டு, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ண அது வழி இல்லாமல் தானே சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ இந்த கார்டை வச்சுக்கிறணும், என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா நீ வெறுங்கையோட தான் போக வேண்டியதாக இருக்கும்னு அவன் சொல்லிட்டு மாட்டிட்டு போகிறான். பாஸ்ட்டில் அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட உன்னோட சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுதில்ல, நீ என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும், நான் உனக்கு காசு பே பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவள் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பின்ன வச்சு அங்கே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அங்கே வந்து திறக்க முடியல. ஆனால் அப்போ அங்கே நம்ம வந்துடுறான். உன்ட்ட நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி நைட்டு நீங்கள் தான் இருந்தாகணும்னு சொன்னா இல்லையா, நீ எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவளை கொண்டு போய் அங்கே பெட்டில் படுக்க வைக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம வந்து அங்கே சோபாவில் தான் படுத்து கிடக்கான். பேசாமல் என்னை ஏதாச்சும் வந்து பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணுவான், நான் இவனை கட்டி போட்டுட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கையெல்லாமே கட்டி போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக போய் எங்கள் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் திரும்பவுமே அங்கே ஓப்பன் ஆக மாட்டுது. அப்போ அங்கே நம்ம வந்துடுறான், எங்கே போயிட்டுருக்க, நான் வந்துட்டு உனக்கு சொன்னால் புரியாதா, நீ இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே லில்லின்னு ஒரு பொண்ணு வர்றா. அங்கே உங்களுக்காக தான் இந்த சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா லில்லியுமே சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் குக்கீஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக இவனுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி வரும்போது இந்த பொண்ணு அங்கே அவன்கிட்ட போய் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஷாவ் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உன் மேலே என்னைக்கு சின்சியராக இருக்க மாட்டா, நான் அப்படி கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஹீரோயினுக்கு மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இவன் சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே வந்து குக்கீஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அவளோட ஃப்ரெண்டு என் கூட நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இருந்திருக்கான். இதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் இப்போயுமே அப்போ இவனுக்கு அஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ரொம்ப கோவமாயிட்டு நான் உன்னை சொல்லியிருக்கனா இல்லையா இங்கே வரக்கூடாதுன்னு, புத்தி வராதா உனக்குன்னு அங்கே செக்யூரிட்டி கார்ட்ட கால் பண்ணி இதுக்கப்புறம் அவளை வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு சொல்கிறான். ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, அங்கே பிங்கி இருக்கா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், எல்லாருக்குமே அங்கே வந்து காசு எல்லாமே அங்கே சென்ட் பண்ணிட்டு இருக்கோமே, அவளுக்காக வந்து ஃபுட் எல்லாமே அங்கே ரொம்ப ஆசையாக கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போதும் அவங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போக சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு புது சிஇஓ வரப்போகிறாங்களாம்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து இதான் நம்மளோட புது சிஇஓன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினோட ஐடியா பார்த்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, சரி கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்குது, நீ ரூமுக்கு வந்து சேரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா சிஇஓவா ஏதோ ஒரு ஓல்டு மேன் வருவாங்கன்னு பார்த்தா இங்கான ஒரு பர்சன் வந்திருக்காரு அப்படின்ற செய்தி எல்லாருமே ரொம்பவே அங்கே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. பிறகு அங்கே மீட்டிங் போகும்போது ஸ்கேனர் வந்து வச்சு பார்த்தா இவன் புதுசாக வந்திருக்க வாசி ஸ்கேனர் பண்ண மாட்டுது. ஸோ இந்த கேமராலாம் இங்கே தேவை கிடையாது, முதல் தூக்கி போடுங்கன்னு சொன்னதுமே பிங்கி நான் இப்போ உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அங்கே சுற்றிலா தூக்கிட்டு வந்துச்சேக்கா. அங்கே நம்ம பிங்கியும் ஹீரோயினுமே பேசுகிறாங்க, திரும்ப ரிட்டர்ன் வர போகிறான் சைனாக்கு, படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது இதே நம்ம ஃபுட்டேஜ் மூலமாக பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், எப்பயுமே அவளை நல்லா கேர் பண்ணிவிட்டு அவளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பான் போல். அவன் திரும்ப ரிட்டர்ன் வரானான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஷென் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு சேலரி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு. ஹீரோயின் டீமே உங்களுக்கு வந்து பொசிஷன் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வந்து சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் பிங்கிக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு என்ன செக்ரட்டரியான்னு சொல்கிறா. பட் ஹீரோயின் அங்கே வந்து பைசாவுமே அதிகமாக கிடைக்குது இல்லையா, அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ பிங்கி இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும்ல, நம்ம 2 பேருமே இன்றைக்கி பப்புக்கு போகிறோம், மெயில் மாடல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா ஃபன் பண்ணுறோம் ஓகேவான்னு சொன்னதுமே அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்னா இவளுக்கு மெயில் மாடல் இந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற சைட்டு பார்க்குறான். ஹீரோயின் அவனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே பொக்கே எடுத்துகிட்டு அங்கே ரூமில் வீட்டுக்கு போனால் இவன் பார்த்தா மேல் மாடல் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கவுமே என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், பட் இதில் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. அங்கே உள்ளே போனதுமே நம்ம
ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக போயிடுறா. ஏன்னா ஏகப்பட்டது மேல் மாடல் மாதிரியே ட்ரெஸ் எல்லாமே அவன் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ உனக்கு இதில் வந்து என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீ சொல்லு, நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் இந்த ட்ரெஸ்லேயே பார்க்க நல்லா தான் இருக்கீங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. நெக்ஸ்ட் டே அவன் ஹாஸ்பிட்டலில் அங்கே பில் எல்லாமே பே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு இவங்க வேமா ஓடி வந்து, உனக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுமே ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அவளுக்கு அங்கே ரொம்பவே அதுவே ஒரு மன உளைச்சலாக இருந்துட்டுருக்கு. அங்கே போனால் பார்த்தா அவங்க ஒரு கேர்ளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்தையா அதை வந்து அந்த பொண்ணு அவன் எப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பண்ணி பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அது அவனோட பிளைண்டு சிஸ்டர் போல், இவளுக்காக தான் அப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் இருந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டு கண்ணில் இருந்து தண்ணி எல்லாமே வந்ததுமே, நீ கவலைப்பட்ட அழுகாத, உனக்காக நான் இருக்கேன், இவனுங்களை மாதிரி சீட்டருக்காகலாம் நம்ம கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொன்னதும், அவனுக்காக யார்ப்பா அழுகிறது, நீ என் கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்க, எனக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீ கையெடுக்கிறியா அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, அவனுக்காக காஃபி எல்லாமே கொண்டு வந்து வச்சதுமே, அப்பாங்க என்ன அவசரம் அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு சொன்னதும், நீமே நேற்று எங்கெங்கேயோ போனேன், நான் உன்ட்ட ஏதாச்சும் கேட்டேனா, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்கன்னு சைட்டு அவள் போயிடுறா. பிறகு அங்கே வாங்க தான் போய் மீட் பண்ணி அவங்க பேசிகிட்டேக்கா. அந்த சைடில் பார்த்தா நம்ம கூவும் ஷென்மே இருக்காங்க, நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்கள உட்காந்து என்னடா பேசுகிறாங்கன்னு. நாங்கள் அவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு சொன்னதுமே, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு திரும்பி பார்த்தா இவனுங்க 2 பேரும் தான். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவன் இன்னைக்கு அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்குவாளா அந்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜெலஸாகி போயிட்டு எந்திரிச்சு வந்து, ஷென் அங்கே வாங்க நீ இப்போ என் கூட சேர்ந்து வெளியே வந்தாகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம கூ போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டதுமே, இப்போ எதுக்காக நீ இவன் கூட சேர்ந்து வந்திருக்க, உன்னோட சாய்ஸ் இவ்வளோ கேவலமாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னதுமே, சாய்ஸ்க்கு என்ன குறைச்சல் இருக்கு அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. என்ன குறைச்சல் இருக்கா, நல்லாவா இருக்குதுன்னு சொன்னதும், நீயுமே நேற்று ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன், நான் உன்ட்ட கேட்டேனா, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னோட சிஸ்டர், நான் வந்து அவளை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன், நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு என் கூட சேர்ந்து நீ தான் வரணும், அதை வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து பார்ட்டிக்கு அங்கே எல்லாமே வந்து இருக்கா. அப்போ அங்கே அந்த பொண்ணுங்க எல்லாருமே, உனக்கு இந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, உன் குடும்பம் தான் பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு இல்லை, ஒன்றை மாதிரி ஆளுக்குலாம் இங்கே வர்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னதுமே, அப்போ அந்த லிலியுமே கூ வந்து உன்னை லவ் பண்ணுவார் மேரேஜ் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறியா, கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின், உங்களை மாதிரி ஆளுங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம கூ அங்கே வந்துடுறான். நீ இப்போ எங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் தான் அவளை இன்வைட் பண்ணியிருக்கேன், அவள் இங்கே ஸ்பெஷல் கெஸ்ட்டு, தேவையில்லாமல் யாராச்சும் பேசுறீங்களான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும், திரும்ப அந்த பொண்ணு உனக்கு சொன்னால் புரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மரியாதை இல்லாமல் பேசினதுமே, அவள் பார்த்தீங்க இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா அங்கே கிரியேட் பண்ணுறா. ஸோ இன்னசென்ட் மாதிரி பேச வச்சுக்கிட்டதுமே, ஸ்கூல் டைத்துலேயுமே இதே மாதிரி தானே இருந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு அது ஞாபகம் வருது. பட் அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசுனதுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதோ, அந்த பொண்ணு கோமாயிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். அவன் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கான். இல்லை நான் உன்ட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. சரி வா சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஸ்மோக் பண்ண போகும்போது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், பட் அவன் முடியாதுன்னு சொல்லும்போது, உங்கள் அப்பாவை நீ கொலை பண்ணல எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு பெரிய சூதாட்டம் பண்ணிட்டு ரொம்ப வீட்டில் டார்ச்சர் பண்ணுவார் போல், காசு கேட்டு அவங்க அம்மா உன் பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கே நாங்கள் வந்து காசு செலவழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனால் சம்பாரிச்சிட்டு வர காசை பூரா இப்படி அடிச்சு பிடிங்கிட்டு போய் குடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சண்டை போட்டாலுமே அந்த ஆள் அங்கே ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோவுமே ஸ்டாப் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அங்கே நடக்காமல் போயிருக்கு. அங்கே வந்து எதிர்பாராத விதமாக சண்டையில் தான் இப்படி கத்தி வச்சு குத்தியிருக்கான், அதனால தான் அவர் இறந்துமே போயிருக்காரு. இதை பற்றி அங்கே வந்துட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா சொல்லி, இப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோமே, எல்லாத்தையுமே நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே, சரி ஓகே நான் உனக்கு வந்து யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பிறகு நம்ம ஷாவுட்ட நீ இதுக்கப்புறமா அவரோட லைஃப்பில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அவர் என்னதான் மேரேஜ் பண்ண போறாருன்னு சொன்னதும், என்ன லவ் பண்ணும்போது உன்னை எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, நீ எப்போ விட்டுட்டு போனியோ அப்போ இருந்து என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு நான் அந்த செக்கப் போட்டு கொடுக்குறேன், வாங்கிட்டு பேசாமல் அவனோட லைஃப்பை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு 50 மில்லியனுக்கு காசு கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அதை செக்கை வாங்கிட்டு, அடிச்சதுடா ஜாக்பாட் மாதிரி தான் இருக்கேன்னு அம்மாவை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் அங்கே வீட்டுக்கு வந்துட்டுமே இந்த செக்கை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணாமல் எனக்கு இவ்வளோ காசு கிடைச்சிருக்கேன்னு. நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்க வந்ததுமே மாஸ்கெல்லாம்
மாலையெல்லாம் போட்டு வேற வந்திருக்கான், எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொன்னதும், நான் இப்போ அவனை மீட் பண்ண தான் வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு வந்திருப்பேன்னு சொன்னதும், யாரும் பார்க்கல இல்லைன்னு சொன்னதுமே, இல்லை இல்லை பார்க்கலன்னு அவன் சொல்கிறான். பார்த்தியா எனக்கு வந்துட்டு நான் எதுவும் பண்ணாமல் எவ்வளோ காசு கிடைச்சிருக்குன்னு சொன்னதும், அப்போ நான் லில்லியை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன சந்தோஷமா, காசு உனக்கு ஓகேவான்னு சொன்னதுமே, ஆமாம் காசு தான் எனக்கு வேணும் அப்படின்றத சொன்னதும், அவன் பேக்கில் ஃபுல்லாக வந்து பாட்டிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி வச்சதுமே, இவன் என்னை செடியூஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து சுதாரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், அந்த லில்லி வந்து என்னோட சில சீக்ரெட்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு. ஸோ நான் அது எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக வந்து ஆக்டிங் பண்ணு, உன்னால் முடிஞ்ச லெவலுக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டேவுமே அங்கே நம்ம ஷென்னுக்கு இவன் மேரேஜ் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சதுமே, நீ என்ன அந்த லில்லியை போய் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், நீ ஷாவை லவ் பண்ணும்போது எப்படி அவளை போய் என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்க 2 பேர் இருக்கிற போஸை பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, 2 பேர் கேன்ற மாதிரி அங்கே பார்த்ததும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க மெசேஜ் பண்ணி விட்றான், டீ எல்லாமே கொண்டு வானே. அவங்க டீ கொண்டு போனதுமே கூட சேர்ந்து உட்காந்து குடிக்க சொல்லிட்டு இருக்கும்போது லில்லியுமே அங்கே உள்ளே வந்ததும் ஹீரோயின் எந்திரிச்சிட்டாங்க சாரிலாம் சொன்னதும், நான் வந்து இப்படி வந்து சொல்லாமல் அது என்னோட தப்பு தானேன்னு சொன்னதுமே, நீ எப்போ வேணாலும் இங்கே வரலான்னு சொன்னதும், உங்களோட கம்பெனியில் நான் ஒரு 20 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக போட்டுக்கலான்னு சொன்னதும் அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே இருந்து போகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்ருக்கான். அவங்க வெளியே போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோவுமே, லில்லியை வந்துட்டு அவன் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டானே, என்னப்பா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவன் பண்ணிட்டு போகிறான், எனக்கு ஒன்று கவலை இல்லைன்னு சொன்னதும், உனக்கு கவலை இல்லையா, எனக்கான கவலையாக இருக்கே, சரி நீ இப்போ எல்லாத்தையும் எங்கே பேக் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னதும், நீங்கள் ஜாப்பை வந்துட்டு குயிட் பண்ணுறேன், பட் எனக்கு சேலரி வந்து மாதம் மாதம் கிடைச்சிரும்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் புரியலை. அவங்க திரும்ப அங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, அங்கே தான் வந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிடுறா. என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற சைட் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. வந்து ஒரு புது வந்து ஏதோ ஒரு ஷாப் மாதிரி இருக்குன்னு சொன்னதும் சொல்கிறா, நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம லக்ஸரியான பொருளெல்லாம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங்காக வந்துட்டு போகிறா. பெரிய ரிச் மாதிரி அங்கே காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரிச்சான பொருள் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே நம்ம குவும் லில்லியுமே வந்ததுமே, என்னப்பா நீங்களுமே இங்கே ஷாப்பிங் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே ஐட்டம்ஸ் எதுவுமே சரியே இல்லை அப்படின்றத சொன்னதுமே, அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க வேறு இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போனதுமே, நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி சொன்னாதான் அவள் வேறு இடத்துக்கு போவா, எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், அவள் எங்கே போய் பொருள் வாங்குறாளோ நாங்கள் வாங்கினேன்னா எனக்கு 10% லாபம் கிடைக்கும், நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்கிறா. ஏன்னா நான் எந்த பொருளை கை வச்சாலும் அவள் எனக்கு இது வேணும்னு பறிப்பா, நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. நீ ரொம்ப கிளவர் தான் சொல்லிட்டு அவங்க போன ஷாப்க்கே அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் பார்க்கவே ரொம்ப ரிச்சாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம் மேடம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ எங்களோட வெட்டிங் கலெக்ஷனுக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் வேணும்னே அங்கே போயிட்டு ஒரு செயின் மாதிரி இருக்குது, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் நாங்கள் லில்லி சொல்கிறா. அங்கே திரும்ப ஒரு ரிங் எடுத்து அங்கே பேசினா, இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் இது ஒரிஜினல் கோல்டு, அதில் டைமண்ட் பதிச்சிருக்குன்னு சொன்னதும், இந்த ரிங்கையுமே நான் வாங்கிக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் வேணுக்குன்னே அங்கே வந்துட்டு வாங்க வச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம பிங்கி, என்னப்பா இப்படி அடுத்தவங்க எந்த பொருள் எடுத்தாலும் அது மேலே தான் உனக்கு ஆசை வருமோ அப்படின்ற செட் அங்கே கேட்குறாங்க. பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. பிங்கி இந்த ட்ரெஸ் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னாலுமே, இல்லை இந்த ட்ரெஸ் எனக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும், நான் இப்போவே போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அந்த ட்ரெஸ்ஸை போய் அங்கே போட்டுட்டு வந்துட்டுருக்கா. இப்போ எப்படி இருக்கு எனக்குன்னு சொன்னதும், சுத்தமாக உனக்கு நல்லாவே இல்லை, நான் தான் சொல்கிறேன் இல்லை வா சேஞ்சிங் ரூமுக்கு போய் வேறு ட்ரெஸ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவளை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பட் அவள் பேக்கில் பார்த்தா அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே அடிப்பட்ட மார்க்கெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவளை யார் இப்படி அடித்து டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. பிறகு அவங்க லில்லியை பற்றி தாங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டுருக்கா, என்ன வந்துட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அப்போ அங்கே நம்ம கோ வந்து அவளுக்கு அங்கே கோட் எல்லாமே போத்தி விட்டு, உனக்கு இங்கே சன்செட்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேல, அதனால தான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அந்த ஆசைகள்லாம் வந்துட்டு காலம் போக போக அப்படியே வந்து மாறிடுச்சுப்பா அப்படின்றத சொல்கிறா. என்னை ஸ்கூல்லேருந்தே அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல், பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவுமே இல்லைன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, எதுக்காக நீ என்னை வந்து விட்டுட்டு போன, நான் என்ன அப்படி வந்து மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் என்ன பண்ண முடியும், லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள்
ஸ்ட்ரகிள் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் வந்து பேங்க்ராப்ட் ஆயிருச்சு. எங்கள் அம்மாவுக்குமே வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுமே ரொம்ப உடம்பு முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதில் நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல, அதனால தான் விட்டு விலகிட்டேன்னு அவள் சொல்கிறேன். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அங்கிளோட சேர்ந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே என்னம்மா இதெல்லாம்னு சொன்னதுமே, உன்னோட அங்கிள் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவருமே நான் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேம்மா, என் பொண்ணு மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அங்கிள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டார் போல. இது பறிக்கிறதுக்காக தான் அந்த ஆள் வந்துட்டு என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கான், எல்லாமே என் கையை விட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அப்போ இருந்து எந்த ஒரு ஆம்பளை மேலுமே எனக்கு நம்பிக்கை வர மாட்டுது, அதனாலதையும் நானுமே உன்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் தயவு செஞ்சு மற்றவங்கள மாதிரி என்னையும் நினைக்காத, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் வந்து பண்ண தப்புக்கு எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் சிஸ்டரை கவனிக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுதேன். நீ கொடுத்த காசுனால தான் என் சிஸ்டரை நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸில் நல்லபடியாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ கொடுத்த காசை வச்சு தான் நான் வந்து பிஸ்னஸ்லையுமே நல்லா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க விசாரித்ததுமே அவங்க இருக்கா, அவள் வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து புதுசாக ஒரு ஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு அங்கே கிராண்டாக அங்கே ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே டின்னர் எல்லாமே இங்கே தான், நம்ம வந்து ஜாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஜாப் எல்லாமே அங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் போல் அங்கே வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வாங்கிட்ட என்னப்பா நீங்களும் உங்கள் ஷாவுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம கூமே அங்கே வெளியே இருக்கான். ஸோ அவன் இந்த வேர்ட்ஸை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் ஆயிடுது. அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அங்கே நம்ம வாங்க பார்த்தா நான் வந்து அவளை எப்பயுமே என்னோட சிஸ்டராக தான் நினச்சிருக்கேன், எனக்கு அவன் மேலே எந்த ஒரு லவ்மே கிடையாது, நான் வேற ஒரு பர்சனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பிங்கியை தான் பார்த்துட்ருக்கான். பிங்கி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், பட் அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. ரொம்ப தண்ணியை போட்டுட்டாங்க, அலுமல் பண்ணிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே பிங்கியை நீ வந்துட்டு எதுக்காக என்ன கூட்டிகிட்டு போகிற, ஷாவை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே ஐ திங்க் வந்து அவளை விட நீ தான் ட்ரிங்க் அதிகமாக பண்ணியிருக்க, ஸோ ஒன்று தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ரியாக்ஷன் புரிஞ்சுக்குது. ஸோ வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு 2 பேர் போங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லும்போது இங்கே ஹீரோ மேலே போய் அவள் இடிச்சிடா. அப்போ அங்கே நம்ம கூமே நான் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீங்கள் வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காக ட்ரிங்க் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கான், இதை குடிச்சிக்கோ உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னதும் நான் நினச்ச லெவலுக்கு இவன் கெட்டவன் கிடையாது, நல்லவனாக தான் இருக்கான்னு செட்டவை யோசிக்கிறா. பிறகு அங்கே லில்லியோட பேரண்ட்ஸ் பார்த்தா அவளை போட்டு அடித்து அங்கே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து டைம் கிடையாது, வேமா அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டயத்துலேயும் 3 நாளைக்கு கூட அடைச்சி வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தினீங்க, எனக்கு நீ எந்த ஒரு வாழ்க்கையுமே இல்லையா, எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா, ஏன்னா எப்பயுமே உங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கவலைப்படுறா. எங்கள் தேவைக்கு யூஸ் பண்ண தான் நீ இருக்க, நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மேரேஜ் பண்ண சொல்லி போர்ஸ் பண்ணி அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, வாயிலேருந்து ரத்தம் எல்லாமே வந்துட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நீங்கள் இருக்க இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாக மாறிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், நீங்கள் எந்த லெவலுக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த லெவலுக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறி வருவேன், இதுக்கு நான் உங்களையும் நான் பழிவாங்காமல் விட மாட்டேமான்னு சொல்கிறா. பிறகு அங்கே பிங்கி நம்ம ஹீரோயின்ட்ட வாங்க வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் பார்த்தியான்னு சொன்னதும் முட்டாளா நீ, உனக்கு கண்ணு தெரியாதா, அவன் ஆரம்பத்துலேருந்து உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு என்ன புரியலையா, உனக்கு தான் அதிகமாக கிஃப்ட் கொடுத்துருக்கான், எனக்கா கொடுத்துருக்கான் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னதும் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது, நல்லா ரியலைஸ் பண்ணிப்பாரு, அவன் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்றத சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு அங்கே பேசும்போது நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக துடிச்சிட்டு இருக்க, எனக்கு அது மட்டும் புரியலன்னு சொன்னதுமே சில விஷயங்கள் இருக்குது அதை நான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாம் வந்து ரியாலிட்டியில் அவங்கவுங்களுக்கு தான் புரியும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இதெல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம 2 பேரும் நம்மளை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற சைட் அவங்க கேட்கும்போது அதுக்கு இப்போ என்கிட்ட டைமே கிடையாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சைட் அவங்க இருந்து கிளம்பிடுறான். லில்லியும் அவங்க அங்கிளுமே வர்றாங்க, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஷாவ் நீ எப்படி இருக்கன்னு நான் வந்து அங்கிள் கேட்டதுமே நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மாவை சீட் பண்ண வாசி தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலமை, எங்கள் குடும்பமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் திட்டி விட்டு போகிறா. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காதீங்கன்னு. லில்லிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது போல், அவள் ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கா. அங்கே அந்த ஃபேஷன் காம்படிஷனுமே நடக்க போகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது லில்லி அங்கே வரா. என்னோட அங்கிள் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவள்
அவர் என்னை எப்படி தோக்கடிக்கிறாரு நானுமே பார்க்குறேனேன்னு அவள் சொல்லிட்டு அங்கே காம்படிஷனுக்காக போய் உக்காந்ததுமே அவங்க அங்கிளுமே அங்கே வந்துடுறாரு. நீங்கள் தோற்று போயிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கும் அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அங்கே லில்லியும் அவங்க அங்கிளோட அந்த மாடல்ஸ் எல்லாமே கூப்பிடுறாங்க. ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அங்கே மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட மாடல்ஸை கூப்பிட்டதுமே அவளோட மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மாதிரி வந்திருக்காங்க. அவளோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு 10 மார்க்கு கொடுக்குறாங்க. பட் ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும் 5 மார்க் தான் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே லில்லிக்குமே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரியுது. அங்கே ஒரு பர்சன் திடீர்னு எந்திரிச்சு இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக நீங்கள் வந்து கூப்பிட்ருக்கீங்க, இவங்க கம்பெனி இதுக்கு முன்னாடி பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சு, ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிருக்காங்க, இவ வந்து மற்றவங்களெல்லாம் காப்பி பண்ணி தான் இங்கே வந்து மாடல்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் உங்கள்கிட்ட எந்த ஆதாரமே இல்லாமல் என் மேலே இப்படி பழி போடாதீங்கன்னு சொன்னதும் மற்றவங்களே அவங்களுக்காக ஜாலரா அடித்து பேசுகிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் இவங்க வந்து இந்த காம்படிஷனில் இருக்க வைக்கக்கூடாது, வந்துட்டு இவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. எனக்கு அங்கே ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இந்த தப்புமே பண்ணலன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஜட்ஜஸ்மே ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை இந்த காம்படிஷன்லேருந்து நாங்கள் வெளியேற்றி ஆகணும், ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட எடுத்து காப்பி பண்ணி அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அங்கே லில்லிக்கு கஷ்டமாயிட்டு அங்கிள் அவளை தோக்கடிக்கிற வரைக்கும் ஓகே தான், பட் அவளோட கேரியரை ஸ்பாயில் பண்ணுறது ரொம்பவே தப்பு, தயவு செஞ்சு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அந்த ஆள் கண்டுக்க மாட்டான். அப்போ அங்கே நம்ம கூ வந்துடுறான். உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும், கொஞ்ச நேரத்தில் எல்லாரோட ஃபோன்லேயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. பார்த்தா அந்த 5 நம்பர் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த ஆள்கிட்ட 5 மில்லியன் காசு வாங்கியிருக்கான். ஸோ அதனால தான் இவன் வந்து மார்க்கையுமே குறைச்சி ஆளுகளையுமே தூண்டி விட்டு அவங்க காசு கொடுத்து தான் அந்த ஜால்ராக்களுக்கு வந்து கூவுனது போல் அதெல்லாமே அங்கே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது. அதை பார்த்ததுமே நீங்கள் வந்து எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் என் மேலே பழிய போடாதீங்கன்னு அந்த ஆள் பேசினதுமே அந்த ஜட்ஜு ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஆள் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எல்லாரும் கோவமாகி போயிட்டு அப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி அவங்க குடும்பத்தை வந்து நாசமாக்குனாரா, பேங்க்ராப்ட் பண்ணி விட்டுருக்காரு, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அப்படின்றத சொன்னதும் அதான் நடந்துச்சு. அவங்க அம்மா அதனால தான் டிப்ரெஷனில் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் ஆக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவங்க எப்படி சரியானாங்கன்னு. அப்போ தான் என்னென்னு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு பேசும்போது அவங்க அம்மாவுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, நான் கோமாவில் தான் இருந்தேன், பட் இருந்தாலும் நீ பேசுகிற எல்லாமே எனக்கு நல்லா தெளிவாக கேட்டுட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் அவங்களுமே சேர்ந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுருக்காங்க. என் பொண்ணு இப்போ ஷோ பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ஆள் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே இருக்கட்டும் என்னோட டிசைன்ஸ் தான், இந்த ஆள் என்னோடதை காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அதை எப்படி நீ வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு சொன்னதும் என்னோட டிசைன்ஸை பற்றி எனக்கு தெரியாதான் சொல்கிறாங்க. என்னை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, காசை கொடுத்து இந்த ஆள் என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கான், இவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்கிட்ட இன்னும் இந்த ஆளுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொன்னதுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு பயமாயிருது. இப்போ அங்கே வந்து ஒருத்தர் ஓவராக கூவிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுமே இவன்ட்டு வந்து காசு வாங்கிட்டு தான் பேசி அவங்க பிரச்சனை பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே அவங்க ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்களேன்னு பயந்து போயிட்டு வேமாங்க எஸ்கேப் ஆகி ஓடி போனதுமே அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதுமே இந்த ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், பட் ஏன்ட்ட கிடையாது, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அங்கே வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, இது கூவோட வீடு தாம்மா, நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ண வேண்டியதாகிருச்சு, இப்போ வந்து நம்ம சும்மா பார்க்க தான் வந்திருக்கோம்னு சொன்னதும் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு கூட இருந்துக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ கூ வந்து அவங்ககிட்ட தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுமே நீ வந்து ஷாவோட பாய் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டதுமே நீ வந்து நான் கோமாவில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பேசினேன் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பிங்கி ஷென் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க நீ கூடி சீக்கிரம் வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறணுமா, நீ வந்து வாழ்க்கையில் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே கூக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவன் இங்கேருந்து போகும்போது ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா, எதுக்காக நீ இப்போ இவ்வளோ கோவமாக போயிட்டுருக்கன்னு சொன்னதும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உனக்கு ஜோடி பொருத்தம் கிடையாதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஒன்று வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தனை போய் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் பட் நான் உனக்கு கரெக்டு கிடையாதுன்னு சொன்னதுமே பட் அங்கே வந்து கேட்காம அவள் போய் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணுறா.
இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்கிட்ட இதுக்கப்புறம் நீ விலகிரு, நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறான். சிஸ்டர் பார்த்தா அங்கே மேலேருந்து இறங்கி வந்ததுமே என்ன பிரதர் ரொம்ப ட்ரிங்கிங் ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை உட்கார் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ நான் வந்து அப்பாவை கொலை பண்ணிட்டேன், அம்மா அந்த பழியை ஏற்றுட்டு தானே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீ வந்து அந்த பழியையும் இப்போ சுமந்துட்டு இருக்கியா அப்படின்ற செட் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் அழுததுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, உன்ட்ட யார் இதெல்லாம் சொன்னதுன்னு சொன்னதும் என்கிட்ட லில்லி தான் சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் என்னோட தப்பு தானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வாயை மூடிட்டு பேசாம இதெல்லாம் நீ பேசக்கூடாது, மற்றவங்க பேச்செல்லாம் நீ நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவங்க சிஸ்டர் அவன் ஹக் பண்ணிக்கிறான். பிறகு அந்த லில்லியை போட்டு பயங்கரமாக அவங்க வீட்டில் அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணுறா. என்றைக்குமே ஒரு பொண்ணை என்னை மதிக்கவே மாட்டீங்களா, என்னை எப்பயுமே நீங்கள் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒன்று மாதிரி பொண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே போகலாம், உன்னை பெற்று நாங்கள் வளர்த்ததுக்கு ஒன்றால் எங்களுக்கு ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் மேலே தான் அவளுக்கு கோவம் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவளை தானே கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நெக்ஸ்ட் சீன் நாங்கள் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நாங்கள் மெசேஜ் பண்ணுறா, அம்மாவோட பர்த்டே நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு செட்டு போகிறான். அங்கே பர்த்டேக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஆன்ட்டியை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பிங்கி சொன்னதுமே மேலே அங்கே வந்துட்டு போய் அங்கே செக் பண்ணி போனால் அங்கே ரூமில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா அங்கே ஒரு மொபைல் மட்டும்தான் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. அவன் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுறா. அப்போ அதை பார்த்துட்டு அவன் நீ இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நீ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும், வேற யார் பண்ண முடியும் அப்படின்ற செட் அவங்க கேட்குறான். அவன் காணமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாகி அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவை மயக்கமாக்கி அங்கே வந்து கட்டி போட்டிருக்கா போல. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாம் ஒன்றா தானே படித்தோம், ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், நீ இப்படி இல்லாமா பண்ணலாமான்னு சொன்னதுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், எப்பயுமே உனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, லவ் பண்ணுற அம்மா, அவனை வந்து பாசமாக பார்த்துக்கிற பாய் ஃப்ரெண்டு, பட் என் குடும்பத்தில் எனக்கு எதுவுமே கிடைச்சது இல்லை, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை பார்த்தாலே அதனால தான் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்குன்னு அவன் ரொம்பவே கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதை எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் தான் மெடிசன் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும் அப்படின்றத அவ சொல்கிறா. பட் கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அட்டாக் பண்ண போகும்போது நம்ம பிங்கி உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அங்கே அந்த இதெல்லாம் கில்ட்டி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது வாங்க ரொம்ப அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எந்திரி, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் முடிச்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ரெக்கார்டிங்லாம் இருந்துச்சு, நான் கேட்டேன், நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னை தவிர மற்றவங்கள கூட ஹக் பண்ண தெரியுன்றதே எனக்கு இப்போ தான்ப்பா தெரியுதுன்னு சொன்னதுமே வா நம்மளுமே ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி லில்லி என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவள் வந்து பண்ண தப்புக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதில் கில்ட்டியாக ஃபீல் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஃபைனலாக எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆகி ஃபைனலாக அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.